சைவத்தின் மேல் சாயும் வேறில்லை. சைவத்தின் மேல் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. நான் மறை செம்பொருள் வாய் வைத்த நால்வர் எம்முயிர் துணையே, நால்வர் எம்முயிர் துணையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, முருகனுக்கு அரோகரா. கந்தகோட்டம் அருள்மிகு கந்தப்பெருமானுடைய திருவுருளை மிக அற்புதமான முறையிலே நம்முடைய சைவ சமயம் சார்ந்த சாத்திர தோத்திர நூல்களுக்கெல்லாம் இருவரை தோறும் இத்தகைய சபையாக திகழக்கூடிய நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையினுடைய அறங்காவலர் குழு பெருமக்கள் அனைவருக்கும் அடியோடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவி மிக சிறப்பான முறையிலே நிகழ்வுகளை எல்லாம் முன்னின்று நிகழ்த்தி வர அவர்கள் உள்ளிட்ட பணிவார்ந்த வணக்கங்களை முன்னதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு முன்னாடி பார்க்கின்ற பொழுது நம்முடைய செல்வமலை குன்றத்தூர் மண் உலகிலே பிறந்தவர்கள் பெற என்று அழகாக ஒரு பயனை பதிவு செய்கின்றார். அது மட்டும் அல்லாது இந்த என்ன என்பதையும் அழகாக ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்றார். இந்த மண் உலகிலே பிறந்தவர்கள் பெற வேண்டிய பயன் இன்னது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். மண்ணுலகிலே பிறந்த நாமெல்லாம் பெற வேண்டிய பயன் என்ன என்று சொன்ன சிவன் அடியார்களாக திகழக்கூடிய அடியார்களுக்கு அமுது பாலித்தலே வாழ்க்கையில் பெரும் பயன். அடியார்களுக்கு அமுது பாலித்தல் வாழ்க்கையிலே பயன் என்ன என்பதை சொல்லும் போது கண்ணீனா முன் வருகென உரைப்பார். அப்ப என்னன்னா இந்த கண்கள் பெற்றதுடைய பயன் என்பது எல்லாம் அல்ல பெருமானுடைய அந்த விழாக்களை எல்லாம் கண்களால் கண்டு இன்புறுவது வாழ்க்கையில கண்கள் பெற்றதுடைய பயன் என்பதை ஆணித்தரமாக நம்முடைய சேக்கிழார் மணமணி விளக்கை செற்றவர்தம் செற்றவர் புறங்கள் செற்றையும் கொற்றவர்தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்த அப்படி வழிபாடு செய்து அவனை நாள்தோறும் கண்டு இன்புறுவதோடு மட்டும் நித்திய நைத்திய வழிபாடு என்று சொல்லக்கூடியதிலே சிறப்பு வழிபாடாக அமையக்கூடியதுதான் திருநாட்கள் என்று சொல்லக்கூடிய திருவிழாக்கள். பல்வேறு வாகன சொல்லக்கூடிய அந்த
விழாவாக. அப்ப அது விழாக்களை ஆனந்தம் பெற்றனுடைய பயன் அழகா சொல்றேன். கொற்றவன் தன்னை கண்டு இந்த உள்ளம் எப்படி குளிரும் அப்படின்னா காட்சியை காணும் போதுதான் உள்ளம். நம்ம கண் பார்வையில பார்க்கும் போதுதான் ஒன்றை பார்க்க இவருடைய காட்சியை கண்ணால பார்த்து உள்ளத்தில் ஆழமாக பதிக்கும். இறைவன் உள்ளம் குளிர அழகா வர சொல்றேன். ஐயா நீ உலா போன்ற அந்த அருகி கண்ணார சொரிந்தாலும் கோடை திரள் நோக்கிய சொல்றாரு. அதனால நையா மனத்தில் எப்ப அப்படின்னா சாமி திருவீதிக்கு வரக்கூடிய காலத்துல யாரும் இறை வழிபாடு ஆலய வழிபாடு கூட இந்த சுவாமி திருவீதியில உலா வருகின்றார் என்று சொன்னால் சாமிகள் என்ன சொல்லுவாங்க? அஞ்சியாகியும் நெஞ்சம் மீனினை என்பார் அப்பர் பெருமாள். சாமி திருவீதியில வராது ஒன்னா சாமி வருது என்ன பண்ணுவாங்க? இங்கு வணங்குவார்கள். சாமி வராப்பான அன்பா மனத்தினை கூட எப்ப இறைவன் நெய்ப்பான்னா அந்த திருவுலா எழுந்தக்கூடிய காலத்தில் நெய்யாத மன ஐயானி முதல் இன்று வரை கையார தொழில் அருவி கண்ணார சொல்லி செய்யாதோ அருள் கோடை திரளோகி சென்றார். அதனாலே காண்பதுதான் பெரிய புராணத்தை சென்றார். மூலமாக எங்கன்னா நம்முடைய புராணத்துல திருஞான சம்பந்தருடைய புராணத்தில் தான் குறிப்பிடுகிறார் இந்த பாடலை. என்ன நம்முடைய ஞானசம்பந்த திருமயிலை என்று சொல்ல கும்பாவை என்கின்ற பெண்ணை உயிர்ப்பிப்பதற்காக அங்க பதிகம் பாடுகின்றார். மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டி அட்டிட்டல் காணாலே போதியோ கும்பாவாய். ஓ கும்பாவையே மயிலா போட்டக்கூடிய பெண்களெல்லாம் அடியார்களுக்கு அமுது என்று சொல்லக்கூடிய திருவாமுதுன்னு சொல்ல செய்கின்றார்களே. அந்த தைப்பூசத்திலே பெருமான் எழுந்தொழுகின்றார். அக்காட்சியை எழுந்தொழுகின்றார். அக்காட்சியை காண வேண்டாமான்ல சொல்லிட்டு அதை நிறைவ மகுடமாக நாள் தான் எது அப்படின்னா மலிவிடா வீதி. அது வீதியை சொல்றாரு பாருங்க. மயிலாப்பூருடைய மலிவிழா வீதி. விழாக்கள் மலித்து சாமி கபாலி எப்போதும் விழா கொள்ளக்கூடிய மாட வீதி எதுன்னா மயிலா வீதிகள்னு மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடசை பங்குனி உக்கிரனால் ஒளிவிழா காணாதே போதியோ கும்பாவாய். விழாக்கள் மலிந்த திருமயிலையிலேதான் சிவபெருமான் என்ன பண்றாங்க என்று சொல்லக்கூடிய திருநாள். இந்த பங்குனி உத்திரநாளை கடைநாளாக கொண்டு என்ன பண்றாருன்னா காலையும் எல்லாம் அந்த கபாலி. அவர் பேரே பாருங்க எப்படி கபாலின்னு பேர். சைவ சமயத்துல பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகள். சைவத்துல பார்த்தீங்கன்னா பாசுபதம், காபாலிகம், காடாமுகம், மாவிரதம், பாமம், சைவம் பார்க்கும்போது இந்த காபாலிகம்னு இந்த கையில பார்த்தீங்கன்னா கபாலத்தை ஏந்திவது சிவபெருமான் என்ன பண்றாருன்னா கையில கபாலத்தில் ஏந்தியவராக பிரம்ம கபாலத்தில் ஏந்தியவராக இரவல நமக்கு என்ன பண்றாரு? சாமி காலையும் மாலையும் திருவீதிக்கு எடுத்து வருகின்றார். பலி தேரக்கூடியவராக என் உள்ளம் அவர்கள் திருவீதிக்கு எடுத்து வருகின்றார்.
சொல்றார். அப்படி ஒரு ஆறாவரம் சாமி வீதி புறப்பாடுன்னு சொன்னாலே மேல தாளங்களோடு வாத்திய கருவியுடைய இசையோடும் அடியாருடைய அந்த இறைவனை ஏத்தொழி ரொம்ப அழகா நம்ம திருவாரூர்ல கூட பாத்தீங்கன்னா அழகா சொல்றாங்க. யாழொலி கூத்தொலி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமி திருவீதிக்கு திருவாரூர்ல நாகேஸ்வர பெருமான் எழுந்தொழிகின்றார்னா என்னென்ன ஒலிகள் கேட்கின்றது அப்படின்னா சொல்றாங்க. குடல் ஒலி முதல்ல எடுத்த உடனே புல்லாங்குழல் ஒலி, குடல் ஒலி, யாழ் ஒலி, யாழுடைய ஒலி. ஏன் இந்த குழலும் யாழையும் முதல்ல சொன்னாங்க அப்படின்னா பழங்காலத்தில் ஒரு பண்ணிசை என்று சொல்லக்கூடிய இசையை பாட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதுக்கு இசை ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடிய காலத்தில் பதிகம் பாடும் போது கூட இருந்து அவர்களுக்கெல்லாம் இசை அமைத்தவர் யார்? நீலகண்டத்தின் யாழ்ப்பாணரனே பார்க்கும். அப்ப பதிகம் பாராயணம் ஒரு இறைவனுடைய திருப்பீதி புறப்பாடு பதிகம் பாராயணம் அப்படின்னா கூட கூட இசை முக்கியம். என்னன்னா அந்த பதிகங்கள்லாம் எப்படி பாடி கூத்தொலி அடியார்கள் பாடி கூத்தாடுகின்றார்கள். அப்பர் பெருமான் கூட அழகா திருவண்ணாமலையில தான் சொன்னார். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் வந்து அண்ணாமலை உள்ள வினைகளே. அப்ப இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா அப்பர் இறைவனுடைய புகழை வாயார பாடியும் அப்புகழை பாடுகின்ற காலத்தில் இறைவனை நினைந்து அப்படி என்ன பண்றது? ஆடுவது. இறைவன் முன்னாடி பாடுகின்ற காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம ஒரு எடுத்து எடுச்சோம் அவரை தேடி போறோம்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை தேடி எல்லாம் அவரே நம்மளை நாடி வந்துடுவார். ஐயோ என்னுடைய பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வருகின்றான், அவன் சிரமப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாரா அண்ணாமலையாரை தேடி வந்துடுவார். அதனால நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்முடைய கடன் இறைவனை தேடி சென்று இறைவனை வணங்குவது, ஆடி பாடி மகிழ்வது, பெருமாள் ஒழுக்கத்தை பார்க்கும். அப்போ அந்த திருவீதிகள்ல பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா யாகேஸ்வர பெருமாளுடைய புகழை பாடிவாரும் அரூரா தியாகேசா என்று அவருடைய திருநாமத்தை வாயாறு அப்படி மொழிந்து என்ன பண்றாங்க வணங்க. அதனால ஏத்தோலி எங்கும் குழாம் பெருகி அரூரா தியாகேசன் சொன்னாலே அந்த ஓசையே நமக்கு காதில் எப்படி இருக்கும்? இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அழித்தேரோட்டம் நடக்கிறது அப்படின்னா அழித்தேரோட்டத்துக்கு எத்தனை லட்சோப லட்சம் மக்கள் திரள்வாருங்க. அப்படி திரளக்கூடிய ஒரு சேர அரூரா அரூரான்னு சொன்னா பாருங்க, புத்தொலி விண்ணளம். அதனாலதான் இறைவனை நாம் ஒருவராக போற்றி துதித்து கூடி வணங்குவதுதான் மேலும் சிறப்புன்னு பார்க்கும். தனித்து இறைவன் அடியார்களுக்கு நடுவுல தான் சிவபெருமானும் உமாதேவியும் பார்க்கும்போது வழி வழி ஆளாய்மனம் பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்ல எழுந்துள்ளக்கூடிய காட்சியை கண்களால் கண்டு வணங்கக்கூடிய என்ன பண்ணணுமா பல அடியார்களோடு பாடி வழிபாடு செய்ய. அப்போ சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். அடியார்களுக்கு அமுது பாலிக்கக்கூடிய காட்சி கண்ணால காணல. சாமி ஒவ்வொரு நாளும் திருவீதிக்கு எழுந்த
பருவநாள்னு சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி நிலவோடு கூடிய சிறப்பு வாய்ந்த நாள். இப்போ தை மாசம்னா தைப்பூசம், ரொம்ப கந்தக்கோட்டத்தில் விமர்சையான பெரிய விழா. மாசி கடலாட்டு, மாசி மக பெருவிழா. அது போல பங்குனி மாசம் சொன்னா மாதங்கள்ல பார்க்கும்போது இந்த மாதம் 12 சித்திரை துவக்கம் 12 இந்த பங்குனி மாதத்துல பங்குனின்னு பேரு. சொல்லும் சூரிய பகவான் எங்க இருப்பாருன்னா இந்த மாதத்துக்கு மீன மாதம்னு பேர். இந்த பங்குனி மாசத்துக்கு சூரிய பகவான் மீன காலத்தில சந்திர பகவான் இந்த கன்னியா ராசிக்குரிய உத்திர விண்மி, கன்னிராசிக்குரிய உத்திர விண்மி கூடுகின்ற காலத்துல தான் பூரண நிலவாகிய சந்திரனும் உத்திரமும் கூடுகின்ற காலத்துல தான் இந்த பங்குனி உத்திர நாள். ஆகியனாலே அந்த அற்புதமான, ஏன்னா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் எல்லா நட்சத்திரம் ஒன்று கூடுமான கூடாது. ஆனால் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம்னா பௌர்ணமி என்னைக்கு வரும்? உத்திரத்தோடு சேரும்னு பார்க்கும். கொஞ்சமாவது ஒரு நாள் முன்ன பின்ன தள்ளி இருந்தால் கூட அந்த பௌர்ணமி எதோடு சேரும்? உத்திரத்தோடு சேரும்னு பார்க்கும். அப்போ பார்க்கும்போது அந்த நாளில் தான் கல்யாண விரதம்னே பேர். இந்த பங்குனி உத்திரத்துக்கு கல்யாண விரதம்னே பேர். ரொம்ப அழகான அந்த நாளிலே இருக்கக்கூடிய பெருமான் கபாலி கற்பகத்தோடு எழுந்தக்கூடிய காட்சியை காணாதேன்னு சொல்லி 10 பாடல் பாடினார். அந்த பெண் என்ன அஸ்தி கலசம் உடைந்தது இன்புற்றாள்னு பார்க்குற அங்கம் பும்பாவையாகன்னு இல்லைங்களா? அப்போ என்னன்னா இந்த பங்குனி உத்திரத்துடைய பெருமையை மாநகரத்தில் தான் ரொம்ப அழகா என்னன்னா தெய்வ சேக்கிழார் பெருமானும் பதிவு செய்கின்றார். இந்த செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார்கள்னு பார்க்குறோம். 63 நாயன்மார்கள். அவருடைய பெருமைகளை எல்லாம் தூக்கி நிறுத்தியவர் யாருன்னா சேக்கிழார் பெருமான் தான் பார்க்குறோம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினாசொல வல்லவீரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவாம் என்று நம்முடைய குற்றம்குடி நம்முடைய அழகாக குறிப்பிடுவார். அப்ப அடியாருடைய பெருமையெல்லாம் தூக்கி நிறுத்திய சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களை பற்றி சொல்லுகின்ற காலத்தில் இந்த பங்குனி உத்திரத்தோடு தொடர்புடைய ஒரு 2 நாயனாரை சொல்றார். பங்குனி தொடர்பு ஒரு 2 நாயனாரை பங்குனி உத்திர நாளோடு தொடர்பு படுத்துறார். அந்த 2 நாயனாரும் எந்த தளத்திலே எந்த தளத்தை முன்னிறுத்தி அவர்கள் சேக்கிழாரை பதிவு பண்றார் அப்படின்னாலே நம்முடைய காவிரி கரையிலே அமைய பெற்று என்ன பங்குனி உத்திர பெருவிழா நடைபெற்றாலும் இந்த பங்குனி உத்திரத்திற்கென்று சிறப்பு வாய்ந்த சிறப்பு பெற்ற திருத்தலம் எது அப்படின்னா புராதனமான திருத்தலம் திருவாரூர் தான். திருவாரூருக்கு அடுத்து நம்முடைய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மையிடம் கொண்ட கட்சி ஏகம்பவானருக்கு உண்டான பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா நடைபெறக்கூடிய ஒரு திருக்கோயிலாக பார்க்கும். அப்போ என்னன்னா இந்த திருவாரூரில் தான் அழகாக சொல்லுகின்றார். ஏன்னா நமக்கு சேக்கிழார் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய திருநாவுக்கரச பெருமான் தான் சொல்லுகின்றார். யார் அப்படின்னா 63 நாயன்மார்களில் ஒரு அற்புதம் நிகழ்த்தியவர் திருவாரூரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூங்கோயில் அமர்ந்த பெருமான் சுவாமி வன்மீகநாதர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மூலத்தானத்தில் எப்படி இருப்பார் அவர்? சாமி பார்த்தீங்கன்னா புற்றின் வடி பாம்பு புத்து தான் சிவலிங்கமாக திருவாரூரில் இருக்காருன்னு பார்க்குற வன்மீகநாதர்னு பேர். எல்லாமல்ல அன்னைக்கு கமலாம்பிகை அல்லியம் பூங்கோதை என்று அழகு தமிழிலேயும் நீலாத்பலாம்பிகை என்றும் அந்த அம்பாளுக்கு உண்டான பேர். அப்போ ரொம்ப அழகா இந்த தலத்தில் தான் இந்த பெருமானுடைய பழம் பெருமையும் சிறப்பையும் சொல்லும்போது இந்த திருவாரூர் திருத்தலம் எத்தகைய தொன்மை அது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னென்னா
அப்படின்னா எந்த கோயிலை சொல்றாங்க? முதல் சிவாலயம்னுட்டு எல்லாரும் உத்தரகோசமங்கையை தான் சொல்லிட்டு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கைக்கு நம்முடைய மூவர் முதலுடைய தேவார பதிகங்களோ இன்ன பிற ஆசிரியர்களுடைய திருப்பதிகங்களோ பாடல்களோ பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கைக்கு கிடைக்கப்பெறவில்லை. மணிவாசகருடைய திருவாசகம் தான் நமக்கு உத்தரகோசமங்கை தலத்தை முதலாக காட்டுகின்றதுன்னு பார்க்குறோம். ஆனால் அதற்கெல்லாம் முன்னதாக காலத்தால் இன்ன தலம்தான் முதல் சிவாலயமாக, எத்தனை சிவன் கோயில் இருந்தாலும் உலகினுடைய முதல் சிவாலயமாக இந்த ஆலயம்தான் இருக்கக்கூடுமோன்னு வியக்கின்ற. நாமளா ஒரு கோயிலை போய் இதுதான் உலகின் முதல் சிவன் கோயில்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, இதுதான் அதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் ஒருவர் நமக்கு பதில் சொல்ல என்ன பண்றாருன்னா, இந்த கோயில் தான், இந்த ஊரும் கோயிலும் தான் காலத்தால் மிக தொன்மையான ஊராகவும் முதல் சிவாலயமாகவே திகழக்கூடிய ஆலயமாக இந்த கோயில் தான். அதுவும் எங்க சைவர்களுக்கு கோயில்னு சொன்னா சிதம்பரம் தான். சைவர்களுக்கு கோயில்னு சொன்னா சிதம்பரம். ஆனால் கோயிலாக இந்த கோயில் தான் திகழ்கின்றதோன்னு யார் வியந்து பாடுகின்றார்னா அப்பர் பெருமான் தான் பாடுகின்றார். அப்பர் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, எப்படி தொடங்குறார் பாருங்க. ஒருவனாய் உலகேத்த நின்ற நாள் ஓருருவே மூவுருவும் ஆன நாளோ. சாமி எப்போ ஒருவனாக நின்றார்? சாமி எப்போ ஒருவனாக நின்றார்? அவர் எப்போ ஒருவனாக இருப்பார் சொல்லுங்க? எப்போ இருப்பார்? மகா பிரளய காலம், மகா சம்ஹார காலம், ஊழிக்காலம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அண்டசராசரங்கள் அத்துணை உயிர்களும் சிவபெருமானோடு ஒடுங்கி அத்தனை கண்ணில் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை உலகங்களும் எல்லாம் என்னவாகிடுது? பஞ்சபூதங்களான இந்த உலகம் யாவையும் பஞ்சபூதங்களாலே அழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் என்ன ஆகிடுது? ஒருவர் மட்டும்தான் இந்த மகா சம்ஹார காலத்திலே, ஊழி காலத்திலே அவர் ஒருவனாக அவர் மட்டும்தான் திகழ்வார்னு பார்க்கிறோம். அது உமாதேவி வெளிப்பட்டு கருணையே வடிவமான அன்னையானவள் பூசித்து மீண்டும் உலகினை படைக்கவும் ஏழைய உயிர்களை அவர் ஆன்மாக்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு அந்த எல்லா இன்ப நகன்களையும் நுகரும்படியாக என்ன பண்ணுறா? அப்படி உமாதேவி தான் அங்கே விண்ணப்பம் செய்து அல்பாலிக்க செய்கின்றாள்னு பார்க்க. படைத்தல், காத்தல், அடித்தல், இந்த தொழில் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாரையும் சிவபெருமான் தோற்றுவித்து அந்த செயல்களை எல்லாம் செய்ய சொல்லுகின்றார்னு பார்க்கும். அப்போ இந்த இடத்துல துவக்கமே எங்கன்னா நமக்கு இதுதான் துவக்கம். எங்க? படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்லக்கூடிய இந்த மூன்று பேரை உருவாக்கி கிடக்கூடிய பெருமான் ஓர் உருவமாய் நின்ற நாள் எப்போ? உலகம் முதல்ல பார்த்தீங்கன்னா தோன்றி அப்போ நின்றதல்லவா? உடைய பெருமானா யாரு? இந்த பெருமான். இந்த பெருமான் என்பவர் எப்பேற்பட்டவர்? இவருடைய காலம் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஆகையனால சொல்றார், ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளும் மூவுருவும் ஆன நாளும் கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளும். சாமி மார்க்கண்டேயரை காலசம்காரம் பண்ணாரே, அதுக்கெல்லாம் முற்பட்ட தலமா, அதுக்கெல்லாம் முற்பட்ட மூலமூர்த்தியா இவர். காமனையும் கண்ணடலால் பிடித்த நாளோ, மன்மதனை எரித்து சம்காரம் முற்பட்ட காலத்திலேயே தோன்றியவராய் இவர் அப்படின்னு என்ன பண்றார்? வியக்கின்றார். காமனையும் கண்ணடலால் பிடித்த நாளோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ.
மான்மரிகை ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் அத்துணை புராண நிகழ்வுகளுக்கும் முற்பட்ட தலமோன்னு சொல்லிட்டு அதில் சொல்றார் பாருங்க. சிதம்பரத்தை சொல்றார், மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை மணிதிகழும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு கோயிலா கொண்ட நாளே. சிதம்பரம்ன்ற ஒரு ஸ்தலம், அந்த கனக சபை பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லக்கூடிய அந்த மேடையில் சிவபெருமான் உள்ளே புகுந்து ஆடுவதற்கும் முன்னதாகவோ பின்னதாக தோன்றிய தலம் எது? இந்த திருவாரூரும் புற்றிடங்கொண்டான்னு சொல்லக்கூடிய பெருமானும். அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, வியந்து அவ்வளவு புராதனமான மூர்த்தியார்னு நம்முடைய புற்றிடம் கொண்டார். அதனால தான் அவருடைய இடத்துக்கு தான் பேர் என்னன்னா மூலத்தானம்னு பேர். திருவாரூரில் மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டார் எழுந்துள்ளக்கூடிய இடத்துக்கு தான் பூங்கோயில்னு பேர். அது இல்லாமல் என்ன பேர் அப்படின்னா மூலட்டானம். அப்பர் பெருமான் தனியாக 108 போற்றிகள் பாடுற. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர் காரமதமானாய் போற்றி அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றவர்கள் ஒப்பிலா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் அருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. அப்போ என்னன்னா திருமூலட்டானம் சாமிக்கு உண்டான மூலம், ஆதி மூலம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காஞ்சி புராணத்தில் கூட சொல்லுவார் நம்முடைய சிவஞான முனிவர் தான் ஆதி மூலமேன்னு. யார் அழைச்சா? கஜேந்திரனாகி யானை அழைத்தது. காஞ்சிபுரத்தில் பார்க்கணும், வரராஜ பெருமானுடைய ஆலயத்தில். அங்கே என்ன பண்ணுச்சு? இறைவனை பூசிப்பதற்காக மலர் பறிக்க போனது. மலர் பறிக்க போகும்போது அங்கே ஒரு முதலை வந்தது, காலை பிடித்ததுன்னு பார்க்குறோம். யானுடைய காலை பிடித்தது. யானை என்ன குரல் இட்டது அப்படின்னா ஆதி மூலமேன்னு குரல் கொடுத்தது. அபய குரல் என்ன பண்ணுச்சு? ஆதி மூலமேன்னு குரல் கொடுத்தது. உடனே யார் ஓடோடி வந்தா அப்படின்னா கருடவாகனம் ஏறி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக மகாவிஷ்ணு தான் வந்தார்னு பார்க்கும். சக்கராயத்தை ஏவினார், என்ன பண்ணினார்? முதலையை அடித்தார். யானைக்கு கஜேந்திர மோட்சம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் இல்லைங்களா? இப்போ இந்த யானையும் பூசிப்பதற்காக மலர் பறித்தது யாருக்காக அப்படின்னா சிவபூசைக்காக. வரராஜ பெருமாளுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் புண்ணியகோட்டீஸ்வரர்னு பேர். வரராஜ பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்கணும் அப்படின்னாலே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பழமையான இந்த கருங்கல் படித்துறையோடு கூடிய அந்த திருக்குளமும் அழகான ஒரு சிவாலயம் புண்ணியகோட்டீஸ்வரர்னு பேர். வரராஜ பெருமாளை பூஜித்த சிவாலயம். வரராஜ பெருமாள் பூசித்து வரதன் என்கின்ற பெயர் பெற்ற ஆலயம்னு பார்க்கும். அவரை பூசிப்பதற்காகத்தான் இந்த யானை அங்கே மலரை பறித்ததுன்னு பார்க்குறோம். முதலை காலிலே அகப்பட்டது. அப்போ சிவபெருமான் தானே ஓடி வந்து காப்பாற்றி இருக்கணும். சிவபெருமான் தானே வந்து காப்பாற்றி இருக்க வேண்டும். சிவபெருமான் வரவில்லை. யார் வந்தா? மகாவிஷ்ணு தான் வந்தார். அப்போ என்ன காரணம்? ஏன் சிவபெருமான் வரவில்லை? மகாவிஷ்ணு ஓடி வந்தார் அப்படின்னு சிவஞான முனிவர் தான் அழகா சொல்றார். என்ன காரணமா அப்படின் போது யானை என்ன குரல் கொடுத்தது? ஆதி மூலமேன்னு அழைச்சது. இந்த ஆதி என்கின்ற சொல்லிற்கு பார்த்தீங்கன்னா என்ன உண்டு? வரையறை உண்டு. ஆதி அப்படின்னு சொன்னா ஆதினா என்ன அர்த்தம்? பழமையானன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆதி அப்படின்னா ஆதி என்கின்ற சொல்லையும் காலத்தை கூட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வரையறை செய்து விடலாம் இல்லைங்களா? இத்தனை ஆண்டுகள், ஒரு 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் இல்லைங்களா? இல்லை இன்னும் போகணுமா? 10,000 வருஷம், 1,00,000 ஆண்டு, 2 கோடி ஆண்டுகள் திருவக்கரையெல்லாம் பார்க்குறோம்.
திருவக்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான ஆற்று, பழைய ஆற்றினுடைய தடம் பார்த்தீங்கன்னா அப்படி மண் பார்த்தீங்கன்னா மண்ணே அப்படியே பார்த்தீங்கன்னா மணல் பாறைகள். ஆறு வந்து மூடி உலகம் எல்லாம் என்ன ஆச்சு, எல்லாமே உலகம் வந்து முழுக்க முழுக்க நீரினாலே அழிந்த காலத்தில் அந்த மரங்கள் எல்லாம் கல்மரங்களாக மாறி, எங்கெங்கிருந்தோ வந்து அடிச்சுட்டு வந்த மரங்கள் எல்லாம் அந்த ஆற்று வெள்ளத்தில் கல்லாக மாறி கல்மரங்களை பார்க்குறோம் திருவக்கரையில். அப்போ அதனுடைய காலம் என்னன்னு கேட்டால் 2 கோடி ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், 2 கோடி வருஷமா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ என்னன்னா 2 கோடி 100 கோடி கூட இதுக்கெல்லாம் என்ன இருக்குது, அது பாட்டு காலம் போய்கிட்டே இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு யுகங்கள்னு சொன்னால் கூட ஒவ்வொரு யுகங்கள் இல்லையா, ஒவ்வொரு யுகங்கள்னு பார்க்குறோம். ஒவ்வொரு யுகத்துக்கும் துவக்கம் உண்டு முடிவு உண்டுன்னு பார்க்குறோம். அதனால் இந்த யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆதி மூலமேனு அழைத்த காரணத்தில் அந்த யுகம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா 4 யுகங்கள் பார்க்குறோம். திரேதாயுகம், துவாபாரா யுகம், இருக்கு கலியுகம், அப்புறம் அப்போ பார்க்கும்போது இந்த 4 யுகங்களில் இந்த யானை எப்பொழுது அடைத்ததோ அந்த யுகத்தினுடைய துவக்கம், அந்த யுகத்திற்கு துவக்கம் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. அதனால் ஆதி மூலமேனு அழைத்ததுனால யார் வந்தா அப்படின்னா மகாவிஷ்ணு வந்தார். ஏன் சிவபெருமான் வரல அப்படின்னா, சிவபெருமானுக்கு காலத்தை வரையறை செய்ய முடியாது. சிவபெருமானுக்கு கால வரையறை உண்டா கிடையாது. அதனால தான் மணிவாசகர் சொன்னார் இல்லையா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. நீங்கள் பழம்பொருள்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கூட என்ன உண்டு, இத்தனை வருஷம் பழமைன்னு நீங்கள் ஒன்று சொல்லிட முடியும். அதனால் என்னன்னா அந்த நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் முன்னாடி உள்ளவன் யார், வரையறையெல்லாம் கடந்து வரையறையெல்லாம் தாண்டியவன். அதனால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள்னு பார்க்குறோம். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியர். அதனால் அவ்வளோ புராதனமானவர்னு பார்க்குற சிவருமான். ஆகினால அனாதி மூலம். ஆதி மூலம்னா யார் இங்க, மகாவிஷ்ணு. ஆதி மூலமேனு அழைத்தனால தான் அவர் வந்தார். சிவருமான் அனாதி மூலம். ஆகினால என்ன பண்ணல, சிவபெருமான் வரவில்லைன்னு பார்க்குறோம். ஆகினாலே அப்போ எதற்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இந்த ஒருவனாய் உலகேத்த நின்றானாலோன்னு அப்பர் பெருமான் வியந்து குறித்து போற்றி துதித்த பழம்பெரும் மூர்த்தி. நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகின் முதல் சிவாலயமாகவே இந்த தலம், இந்த மூர்த்தி தான் இருக்கக்கூடும் என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக மிக தொன்மையானவர் யார் அப்படின்னா புற்றிடம் கொண்டார் தான். அதனால தான் அப்பர் பெருமான் சொல்லும் போதே மூலத்தானம்னு சொன்னார். இந்த பேரோ இதெல்லாம் நாம் இடையில ஏதாவது சொன்னோமா கிடையாது. இதெல்லாம் எப்போ 1300 வருஷத்துக்கு முன்னாடி அப்பர் பெருமான் தான் சொல்லி திருமூலத்தானனே போற்றி போற்றி. அப்புறம் தான் பின்னாடி எல்லா இடங்களுக்கும் மூலத்தானம்னு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாமே வந்தாலும் அவ்வளோ புராதனமான. அப்போது ரொம்ப அழகாக என்னென்னா, அவருக்கு நாள்தோறும் அங்கே வழிபாடு செய்யக்கூடிய அடியவர் யார் அப்படின்னா நமிநந்தி அடிகள்னு பார்க்கும். நமிநந்தி அடிகள் என்ன பண்ணுறார், நாள்தோறும் நம்முடைய புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்குகின்றார். அப்படி வணங்கி வரக்கூடிய காலத்தில் தான் என்னன்னா, ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, நாள்தோறும் விளக்கு ஏற்றி இறைவனை வணங்குவது. ஒரு சிவாலயத்தில் வழிபாடுன்னா என்ன பண்ணணும், ஒரு இறைவனை மலர்கள் கொண்டு அர்ச்சிப்பது, இறைவனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழங்குவது, தூபம் இடுவது, இதெல்லாமே உண்டு இல்லைங்களா. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் இல்லாதிருக்கக்கூடிய காலத்தில் என்னன்னா அவருடைய தொண்டு என்ன செய்யுதுன்னும் போது அந்த கோயிலுக்குள்ள கூடிய இந்த சங்கு தீர்த்தத்தை, இந்த சங்கில கொண்டு வந்து என்ன பண்ணுறார், அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து திருவிளக்கிலே விடுகின்றார். அந்த தண்ணியை ஊற்றினோடனே என்னவாகுது, தண்ணியில் விளக்கேறியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய எரிபொருள் தட்டுப்பாடு, இந்த எரிபொருள் தட்டுப்பாடுக்கு தண்ணீரில் அடுப்பு எரிக்கலான்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புது அடுப்பு இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன். இத்தனை தண்ணி இருந்தால் போதும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த எரிவாயுவை எடுத்து அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நெருப்பை உண்டு பண்ணி நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு அப்படி ஒரு அடுப்பையும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஆனால் அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்முடைய திருநாவுக்கரசருடைய காலத்துக்கெல்லாம் முன்னாடியே நமினந்தியடிகள் தண்ணீரினால் விளக்கு ஏற்றுகின்றார்னு பார்க்குறோம். ரொம்ப அழகாக இது அப்பர் பெருமான் தான் சொல்லுகின்றார். அப்பர் பெருமான் தான். ஏன்னா இந்த பங்குனி உத்திர காலத்தில் அரூர் தியாகேச பெருமானுக்கு அந்த நிகழ்ந்த சிறப்புகளிலே பார்க்கும்போது என்னன்னா, திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது. யார் செய்கிறா? நமினந்தி அடிகள் தான் செய்கிறார். ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆனி பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிப்பத்தம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் பார்ப்படத்தான் ஆரூர் நறு மலர் நாதன் ஆரூர் நறு மலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள் நாடு அறியும் மன்றே. அப்போது பெரிய புராணத்தில் சுந்தரமூர் சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் பதிவு செய்வதற்கும் முன்னதாகவே இந்த 63 நாயன்மார்களில் நமினந்தி அடிகளை பற்றி முதல்ல யார் சொல்கிறான்னா அப்பர் பெருமான் தான் சொல்கிறார். அப்பர் பெருமான் தான் சொல்கிறார். பங்குனி உத்திரம் எங்கே? திருவாரூர் அப்படின்னாலே பங்குனி உத்திரம் தான் பிரதானமான நாள்னு பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் என்ன காட்சி கொடுப்பார் சுவாமி தியாகராஜ சுவாமி? ஆண்டு முழுவதும் திருமேனி முழுவதும் திருமுக தரிசனத்தை தவிர திருமேனி முழுவதும் மறைக்கப்பெற்று அங்கே வந்து பார்க்கும்போது 6 ஆதார தலங்களிலே மூலாதார மூர்த்தியாக யோக மூர்த்தியாக அஜபா நடனம் என்று சொல்லக்கூடிய அஜபை கூத்தை நிகழ்த்தக்கூடிய பெருமானதாக திகழக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய அது அற்புதமான தலத்தில் அவருக்கு உகந்த நாள் எதுனா இந்த பங்குனி உத்தரம். அன்னைக்கு தான் என்ன பண்ணிட்டார்? பாத தரிசனம். பங்குனி உத்தரத்தில் தான் பாத தரிசனம். ஏன்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 முறை தான் பாத தரிசனம். ஒன்று மார்கழி திருவாதிரை, மற்றொன்று பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் தியாகராஜ சுவாமியுடைய பாத தரிசனம்னு பார்க்கும். அப்போ பார்க்கும்போது என்னென்னா அந்த காலத்தில் இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. ஏன்னா இந்த பங்குனி உத்திர காலத்தில் தான் என்ன ஓடுது? உலகிலேயே ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான தேர்னு சொல்லக்கூடிய ஆழித்தேர் இந்த காலத்தில் தான் ஓடுகின்றதுன்னு பார்க்கும். பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா திருவாரூருடைய கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆழித்தேர் எப்போ ஓடியதுன்னு குறிப்பாக பார்க்கும்போது பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு தியாகராஜ சுவாமி ஆழித்தேரில் எழுந்தருளி அப்படி திருவீதி உலா கண்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவார்? யதாஸ்தானம் திரும்பி தேவாசிரிய மண்டபத்துக்கு எழுந்தருள்வார்னு பார்க்குறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆழித்தேரோட்டம் என்பது மாதக்கணக்கில் ஓடிச்சு, மாதக்கணக்கில் ஓடியது, ஒரு நாளில் கிடையாது. அவ்வளோ பெரிய தேரை அசைக்க வேண்டும், அப்படி வடம் பிடிக்கணும் அப்படின்னா முடியுமா? அன்றைய காலகட்டங்களில் இருந்த சாலை வசதிக்கும் அந்த தேருடைய எடைக்கும் மாதக்கணக்கில். என்ன தேர் என்னவாகும்? கொஞ்சம் தூரம் வந்தாலே மண்ணில் அழிந்திரும், தேர் சக்கரம் புதையும். அதனால் என்னென்னா தியாகராஜ சுவாமி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடித்தேரில் வராரு அப்படின்னா மாதக்கணக்கில் தேர் ஓட்டும். அன்னைக்கு அவங்கவுங்க எல்லோரும் என்ன பண்ணணும்? அவரவர்கள் பிழைப்பையும் பார்க்கணும். ஆகியனால என்னென்னா தேரோவையும் கொண்டு வந்து நிலையில் நிறுத்தணும். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திர விழாவை யார் முன்னின்று திருவாரூரில் நிகழ்த்துறாராம் அப்படின்னா அப்பர் பெருமான் தான் முன்னின்று நிகழ்த்துகின்றாராம். இதை யார் துவக்கி வைத்தார்னா அப்பர் பெருமான் தான் துவக்கி வைத்தாராம் பங்குனி உத்திர விழாவை. என்ன பண்ணாரா? அப்பர் பெருமான் வந்து வரக்கூடியவர்கள்லாம் ஆடித்தேறி அப்படி நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பல காலம் ஆகும், மாதக்கணக்கில் ஆகும், பல நாட்கள் ஆகும். அப்போ என்ன பண்ணுறது? எல்லா இடங்களிலிருந்து இத்தனை பேர் அடியார்கள் வருவார்கள். வரக்கூடியவர்களுக்கு என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? உண்ண உணவு, உடுக்க உடை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் அத்தியாவசியம் இல்லைங்களா? அதனால் அப்பர் பெருமான் என்ன பண்ணாராம்? வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் திருவோடு என்ன கொடுத்தாருன்னா திருவோடும் கௌபீனம் சொல்லக்கூடிய கோவணமும் கௌபீனமும் திருவோடையும் அப்பர் பெருமான் கொடுத்து அடியார்களுக்கெல்லாம் கொடுத்து தங்கி இருந்து இந்த ஆழித்தேர் ஓட்டத்தையும் பங்குனி உத்திர பெருவிழாவை அப்பர் பெருமான் முன்னின்று எடுத்தாராம். அந்த மரபை ஒட்டியவாறு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இந்த விழா 55 நாள் நடக்குது.
இந்த பங்குனி உத்திர பெருவிழா 55 நாள் நடக்கக்கூடிய இருக்கலேயே பிரம்மாண்டமான பெரிய பெருந்திருவிழான திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருவிழா தான். முதல் நாள் பார்த்தீங்கன்னா 4 நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைக்கு 4 நாள், ஐயனாருக்கு 4 நாள், அடியார்கள் 4 4 நாள், இப்படி ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா பக்தோற்சவம் சொல்லக்கூடிய இந்த நிலைகள்லாம் முடிச்சு அப்புறம் சந்திரசேகரர் பட்டம், சந்திரசேகருக்கு இத்தனை நாள் புறப்பாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பட்டம் கட்டி அவர் காலையும் மாலையும் பெரிய புறப்பாடு, பெரிய கொடியேற்றும் நிகழ்த்த பெற்று தியாகராஜ சுவாமி எப்போ வருவார்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த தேரோட்டத்துக்கு முந்தைய அந்த குறிப்பிட்ட நாளன்று தான் யதாஸ்தானத்திலிருந்து மணித்தண்டில் ஏறி என்ன பண்ணுவார், அவர் நேராக வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளுவார். அதுக்கப்புறம் தான் தேவாசிரிய மண்டபம், தேர், திரும்ப வந்து ராஜராஜன மண்டபம், இப்படி எழுந்தருளி திரும்ப என்ன பண்ணுவார், யதாஸ்தானம் சேருவார்னு பார்க்குறப்ப 55 நாள் நடக்குதுன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய கொடியேற்றத்தன்றுக்கு அதுக்கு முன்னாடி அப்பர் பெருமான் நிகழ்த்துவதாக அன்றைக்கு இந்த அழைப்பிதழ் அடியார்களுக்கெல்லாம் அழைப்பிதழ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கும் திருவாரூரில் திருவோடு கொடுப்பாங்க. கையில் அந்த மண்ணாலான திருவோடும் கௌபீனமும் அந்த பத்திரிகையும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க இன்றளவும் திருவாரூரிலே அடியார்களுக்கு வழங்குகின்றார்கள்னு பார்க்கும். அப்போ என்னென்னா அவ்வளவு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட செய்யக்கூடிய காலத்தில் தான் நமினந்தி அடிகள் என்ன பண்ணிட்டார், அந்த நீரால் விளக்கு ஏற்றி உலகம் அறியும் அளவுக்கு என்ன பண்ணார், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் என்பதை நம்முடைய அப்பர் பெருமான் தான் பதிவு செய்கின்றார்னு பார்க்குறோம். அதை சொல்கிறார் பாருங்க, பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் ஆரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திரு விளக்கு இட்டமை நீல்நாடு அறியும்மன். அப்போது அது மட்டும் அல்ல, இந்த நாயன்மார்களில் பங்குனித்துறத்தோடு தொடர்புடையவர் திருவாரூரத்தில் நம்பினந்தி அடிகள் மட்டுமல்ல, இன்னொருத்தர் யார் அப்படின்னா நம்முடைய செந்தமிழ் சுந்தரர் தான். ஏன்னா சுந்தரமூர் சுவாமி இங்கே தான் என்ன பண்ணார், அவருக்கு பேரே நம்பி ஆரூரன்னு பேர். அவருடைய தாயார் இசைஞானியார் அவதார தலம் தியாகேச பெருமானிடத்தே கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அவருக்கு நம்பி ஆரூரன்னு பேர் வேற வைத்தார்கள்னு பார்க்குறோம். ஆன்மார்த்தமூர்த்தி தியாகேச பெருமான் தான். அதாமல் அங்கே தான் என்ன பண்ணார், தன் காதல் மனையாளாகிய பறவையாக இருக்கிறதும் எங்கே திருவாரூரில் தான்னு பார்க்கும். அப்படி இன்புற்று இருந்தக்கூடிய காலத்தில் தான் என்னென்னா பங்குனி திருவிழாவை அவரும் முன்னின்று தன் மனையாளோடு கூடி அடியார்களுக்கெல்லாம் அந்த அமுது பாலிக்கக்கூடிய அந்த பெரும் பேற்றையெல்லாம் பெற்று அவர் நிகழ்கின்றார்னு பார்க்குறோம். அப்போ வந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறார், அடியார்கள்லாம் வருவாங்களே, ஆழித்தேருக்கு வருவாங்களே, எல்லாருக்கும் அமுது பாலிக்க வேண்டும். வரக்கூடியவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும், பசியாற்றி விற்க வேண்டும். முதல்லையே சொன்னேன், சேக்கிடார் என்ன சொன்னார், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். அப்போ அமுது பாலித்தல் தானே. அவ்வளோ பேர் வரக்கூடியவர்களுக்கு நம்ம அன்னம் பாலிக்க வேண்டும். நெல்லுக்கு எங்கே போய் எப்பவும் நெல்லுக்கு யார் கொடுப்பா, குண்டையூர் கிழார் கொடுப்பார் திருக்கோளிலியில். ஆனால் இந்த ஆண்டு ஏனோ தெரியலையே, நெல் இன்னும் வரவில்லையே, அங்கே பஞ்சம் வந்ததோ என்னோ தெரியலையேனும் போது அவர் கொடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய காலத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இறைவன் அருளால், கோளிலி பெருமான் அருளால் குண்டையூர் கிழாருக்கு அங்கே நெல் மலையே கிடைக்கப்பட்டது. நான் சுந்தரருக்கும் கொடுக்கணும், ஆழித்தேரோட்டத்திற்கும் பங்குனி உத்திர பெருவிழாவுக்கும் அத்துணை லட்சோப லட்ச மக்கள் வருவாங்க, பசியார வேண்டும்னு அவர் நினைக்கக்கூடிய காலத்தில் அவர் அங்கே என்ன பண்ணார், நெல்மலையை அங்கே கொடுத்தார். சுந்தரமூர் சுவாமிக்கு தகவல் கொடுத்து அனுப்பிச்சார், நெல்மலை இருக்குது வந்து நீங்கள் எடுத்துக்கணும் போது. சுந்தரர் பார்க்குற நாள் நெருங்கிட்டு அதுக்குள்ளே இந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே சேர்க்க வேண்டும். சேர்த்தால்தான் என்ன பண்ண முடியும், உரிய காலத்தில் அதை இடித்து அரிசியாக்கி அமுது பாலிக்க முடியும். இவ்வளவு நெல்லை எப்படி கொண்டு வரும், இதற்கு எங்கே ஆளுக்கு எங்கே போவேன். அப்போ தான் பாடினார் இல்லையா. பொதுவாக பொன்வேண்டி பதிகம் பாடினார்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறார், அந்த நெல்லை ஆள் வேண்டி பதிகம் பண்ணார். நீள நினைந்தடியேன் ஊமை நித்தலும் கைதொழுவேன், நீள நினைந்தடியேன் ஊமை நித்தலும் கைதொழுவேன், ஆலிலை எம்பெருமான் கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆலிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே. அப்போ பாருங்க, கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆலிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியேன்னு ஒரு பதிகம் பாடினார்
பூதகணங்களை அனுப்பினார். பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி பூதகணங்கள் என்ன பண்ணுச்சு, அந்த நெல் மலைகளெல்லாம் கொண்டு வந்து பரவினாச்சியாருடைய திருமாளிகையின் முன்பு கொண்டு வந்து சேர்த்ததோடு மட்டுமல்லாது அந்த திருவாரூருடைய வீதிகளில் எல்லாருடைய வீட்டு வாசலும் என்ன இருக்குது, நெல் மலைகளாக குவிந்திருந்தன அம்மையார் சொல்கிறாங்க, பறவையார் பார்த்து சொல்கிறாங்க. அவரவருடைய இல்லத்தில் வாயில் இருக்கக்கூடிய நெல்லையெல்லாம் என்ன பண்ணுங்க, தாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த திருவமுதை அடியார்களுக்கு தாங்களும் என்ன பண்ணுங்க, இணைந்து செய்யுங்கள்னு சொல்கிற. அப்படிப்பட்ட அற்புதம் எல்லாம் நிகழ்த்த ஒரு தொடர்புடைய நாயனார் யாருன்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி தான் இந்த பங்குனி உத்திரத்தை முன்னெடுக்கிறார். அப்போ என்னன்னா, நெல் மாத்திரம் போதுமா, நெல் மாத்திரம் இருந்தால் போதுமா, கூட ஒரு கரிகாய் செய்யணும், அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போகணும், திருவமுது பாலிக்கணும் அப்படின்னா இன்னும் பிற பொருட்களும் வேண்டுமே, கையில் பொருள் வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. கையில் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு பார்க்கும். அப்போ என்னன்னா, அப்போ பாருங்க என்ன பண்ணுறாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி பறவையார் கேட்குறாப்படி, சுவாமி நெல்லெல்லாம் குவிந்து கிடக்கின்றன, பொன்னும் வேண்டும் அல்லவா, பொன்னும் பொருளும் இருந்தால் தானே நிறைவாக அடியார்களுக்கு நம்மால் அந்த திருவமுதை செய்ய முடியும். அப்படின்னும் போது பொண்ணுக்கு எங்கே செல்வேன்னு போது என்ன பண்ணிட்டார், சரின்ட்டு பறவையாருடைய உள்ள கிடக்கையை ஏற்றவாறு நேராக திருவாரூர்லேருந்து புறப்பட்டு வந்தார். எங்கே வராருன்னா திருப்புகழூர். எங்கே வராரு, திருப்புகழூர் தலத்திற்கு வருகின்றார். எதனால் அப்படின்னா பங்குனி உத்திரத்துக்காக வராரு. சேக்கிழார் தான் சொல்கிறார் பாருங்க, செறிபுன் சடையார் திருவாரூர் திரு பங்குனி உத்திர திருநாள் குறுக வரலும். பங்குனி உத்திரம் வரப்போகுது, ரொம்ப ஷார்ட் டைம், ரொம்ப கிட்ட வந்துட்டு கையில் பொருள் இருந்தால் தானே திட்டமிட முடியும் இல்லையா. நான் என்ன செய்கிறது, சுந்தரமூர்த்தி சுவாமி பங்குனி உத்திரத்துக்கு நான் என்ன செய்வேன்னு அவர் சிந்திக்கக்கூடிய காலம். அதனால் சொல்கிறார் பாருங்க, பங்குனி உத்திர திருநாள் குறுக வரலும் பறவையார் கொடைக்கு. ஒரு ஆடவன் அப்படின்னு சொன்னாலே ஆடவருடைய அழகு எது, ஆடவருக்கு அழகு அப்படின்னா மனையாள் எதை விரும்புகின்றாலோ மனையாள் விருப்பப்படி அந்த இல்லறமாம் நல்லறத்தை மனையாளுடைய அந்த விருப்பத்திற்கிணங்க நடத்துவது தானே ஒரு தமிழர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லறம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதில் முதன்மையானது எது அப்படின்னா விருந்தோம்பல் தான். அப்போ வீட்டம்மா என்ன பண்ணுறா, பொன் வேண்டும்னு கேட்குறா. அதனால் என்ன பண்ணுறார் பாருங்க, குறுக வரலும் பறவையார் கொடைக்கு விழாவில் குறை வறுக்க நிறையும் பொன் கொண்டு அணைவதற்கு நினைந்து நம்பி திருப்புகழூர் இறைவர் பாதம் பணிய எழுந்து அருளி சென்று அங்கு எய்தினார். பங்குனி உத்திரத்துக்காக என்ன பண்ணிட்டாராம், சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்புகழூர் வந்தார். பெருமானை மனதால் நினைந்து என்ன பண்ணிட்டாராங்க, அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை நினச்சிட்டு பதிகம் பாடுறார். பதிகம் பாடி என்ன பண்ணிட்டார், பெருமானை பாடி பரவி அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் அப்படி ராத்திரி என்ன பண்ணிட்டார், அப்படி கண்ணை ஏறலான்னு கண்ணை இறகின்றார். பொதுவாக பார்த்திங்கனாலே நமக்கே என்னென்னா அப்படி வெறுமனே நம்ம வந்து படுக்க மாட்டோம். இந்த தலைக்கு என்ன வேணும், ஒரு தலைக்கு ஏதாவது கொஞ்சம் ஒசரமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்கணும். பட்டினத்தார் கூட பார்ப்போம் இல்லைங்களா, பட்டினத்தாருடைய சரித்தில் கூட இந்த படத்தில் கூட இருக்கும். அவர் என்ன பண்ணிருப்பார், எல்லாம் திறந்தார்னு பார்ப்போம். ஆனால் அந்த வயல்வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பார், அவர் வந்து அந்த வரப்பு மேலே தலையை வச்சு படுத்திருப்பார். இவர் தான் துறவி, பெரிய துறவின்னு அந்த கூட வரக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்க. அவர் என்னம்மா துறவின்றீங்க, ஒரு படுக்கும்போது இந்த கழுத்துக்கு சுகம் தரும் எது, கொஞ்சம் ஒரு ஒசரமாக இருந்தால் அதுதான், ஒரு தலையணை போல் இருந்தால் ஒசரமாக இருந்தால் அது ஒரு சுகத்தை தரும்னு பார்க்குறோம். இவர் துறவியான்னு கேட்டவுடனே என்ன பண்ணுவார், ஐயோ இதுவும் ஒரு சுகம் அல்லவான்னு என்ன பண்ணுவாராம். இந்த படத்தில் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் படத்தில் திரும்ப வரும்போது நம்ம பேசுகிறது இவர் கேட்டிருக்கலாம், இதையும் கேட்டு அவர் செஞ்சார் இவர் துறவியான. அப்போ பார்க்கும்போது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ இந்த கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒசரமாக இருந்தால் தான் ஒரு தூங்குவதற்கும் நமக்கு ஒரு சுகமாக இருக்கும்னு பார்க்குறோம். சுந்தரமூர்த்தி சுவாமி பார்க்குறார். அவரும் தங்கியிருக்கிறது எங்கே, திருப்புகழூரில் மண்டபத்தில் தங்கியிருக்கார். அதுக்காக என்னென்னா அங்கே சுற்றி முற்றியும் பார்க்குற என்ன இருக்குது அந்த இடத்துல, இட்டிகை என்று சொல்லக்கூடிய இந்த சுடுகள், இந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட செங்கல். இன்றைக்கி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா செங்கல், அதுக்கு இட்டிகைன்னு பேர் தமிழில். அந்த செங்கல்லை எடுத்து என்ன பண்ணுறார், தலைக்கு வைத்து அப்படி படுக்கின்றார். அப்படி ராத்திரி நல்ல கண்ணயர்ந்து தூங்கிற விடிய காலில் எழுந்து பார்க்குறார். பார்த்தா அந்த செங்கல்ல என்னவா மாறிடுச்சு,
சங்கல்ல பொன்னாக மாறியதுன்னு பார்க்கணும். அப்போ தான் பாடினார் இல்லையா, தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அப்போ என்னன்னா, பங்குனி உத்திரத்துக்கு அவருக்கு பதிகம் பாடி புகழூர் பெருமான் அருளினால என்ன கிடைச்சுன்னா பொன் கிடைச்சுது, கோழிலி பெருமான் அருளினாலே நெல் கிடைத்ததுன்னு பார்க்குறோம். ஆகினால இவருக்கு நல்லா தெரிஞ்சுட்டு, யாருக்கு, சுந்தரமுசாமிக்கு தியாகராஜ சுவாமியாகி சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச நாள். ஒரு ஆண்டிலே 365 நாட்களில் அவர் எந்த நாளை விரும்புகின்றார் என்பதை மதிநுட்பத்தோடு அறிந்தவர் யாருன்னா சுந்தரமுசாமி. இந்த பங்குனி உத்திரம் தான்றத, இதனால் என்னன்னா திரும்பவும் அடுத்த ஆண்டு வருது. ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சுதா இல்லையே, அடுத்தடுத்த ஆண்டுகள் வருகின்றது. அதே போல் பொருள் வேண்டும். எங்கே போகிறார் அப்படின்னா, நேராக தன்னுடைய நண்பர் யார், சேரமான் பெருமாள் நாயனார் வீட்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவஞ்சைக்களம் வருகின்றார். அங்கே பார்த்து தன்னுடைய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணுறார், சுந்தரருக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுத்து அனுப்புறார். பொண்ணும் பொருளும் கிடைத்ததுன்னு என்ன பண்ணுறார், நம்முடைய சுந்தரமுசாமியில் அப்படி மகிழ்ச்சியோடு புறப்பட்டார். கொங்கு நாட்டில் அப்படி சோழ நாட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கொங்கு நாட்டிலே என்ன பண்ணுறார் சிவபெருமான், நம்முடைய பாண்டி கொடுமுடிக்கெல்லாம் முன்னாடி எங்கே, திருமுருகன் பூண்டியில் தான் சுந்தரர் கொண்டு வரக்கூடிய பொருளை எல்லாம் இந்த வேடுவர்களை கொண்டு என்ன பண்ணார், சாமி போய் எல்லாத்தையும் வழிப்பறி பண்ணிட்டார்னு வழிப்பறி பண்ணின உடனே கிடைச்ச பொன் பொருள் எல்லாம் இழந்து விட்டேன்னு உடனே யாருக்கு கோபம் வந்தது, சுந்தரமுசாமிக்கு வந்துட்டு. அங்கே பறவையார் பசியோடு இருப்பாள். அடியார்களுக்கெல்லாம் உரிய காலத்தில் அந்த பங்குனி உத்திர விழாவுக்கு உண்டான அமுதுபாலிப்பையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். வழியில் இப்படி பொருளை கவர்ந்து சென்று விட்டார்களே, முருகன் பூண்டி பெருமானே, இதுதான் உனக்கு அழகா, இதுதான் நீ இந்த ஊரை காப்பதா, நீ இந்த ஊரை நீ காக்கிறியா, உண்மையிலே காக்கத்தான் செய்கின்றாய். அப்படி காப்பது உண்மையானால் என்னுடைய பொன்னும் பொருளும் எல்லாம் வழிப்பறியாக இந்த வடுவ வேடுகவர்கள் கவர்ந்து சென்றார்களே, நீ என்ன செய்து கொண்டாய், நீ என்ன பண்ணுறப்பா இந்த ஊருக்குள்ளே, இந்த கோயிலை நீ என்ன பண்ணுற, எத்துக்கு இருந்தீர் எம்பிரானீர், எத்துக்கு இருந்தீர் எம்பிரானீர்ன்னு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல கேட்குறாரு. அப்போ தான் என்னென்னா, சாமிக்கு உகந்த நாள், சிவருமானுக்கு உகந்த நாள் எது என்பதில் இந்த இடத்துல பாடுறாங்க. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டாறு அலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கிருந்தீர் எம்பிரானீரே, எத்துக்கிருந்தீர் எம்பிரானீரேன்னு கேட்டுட்டு அதில் சொல்கிறார். அதில் தான் இந்த இடத்துல பாருங்கள், வேதம் ஓதி வெண்ணுயிர் பூசி பெண் கோவணம் தற்று அயலே ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர் மகிழ்வி. அப்பா முருகன் பூண்டிடக்கூடிய முருகநாத பெருமானே, உனக்கு எத்தனை ஊர் இருந்தாலும் நீ எந்த ஊரை விரும்பக்கூடியவன் என்பதை நான் அறிவேன். உனக்கு எந்த ஊருக்கு ரொம்ப விருப்பம், இந்த ஒற்றியூர். இந்த ஒற்றியூரைத்தான் நீ அவ்வளவு நேசிக்கிற, படம்பக்கனாக ஆதிபுரீசனாக இருந்து நேசிக்கின்றாய். அந்த தலத்தில் எந்த நாளில் நீ விரும்புகின்றாய் தெரியுமா, சொல்கிறார் பாருங்க. ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர் மகிழ்வீர். சாமி எந்த நட்சத்திரத்தை விரும்புகின்றாரா அப்படின்னா உத்திர நட்சத்திரம். சிவருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எதுவா, ஒற்றியூரில் உத்திரம். அதனால் பங்குனி உத்திரம் தான் நம்முடைய திருவொற்றியூரில் படம்பக்க நாயகர் நம்முடைய வடிவுடையம்மைக்கு உகந்த நாளாக திகழ்கின்றது. அதனால் உத்திரம் நீர் மகிழ்வீர். மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் புண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கிருந்தீர் எம்பிரானீரே, எத்துக்கு இருந்தீர் எம்பிரானீரேன்னு என்ன பண்ணுறாரு அங்கே பாடுகின்றார். அப்போ பார்க்கும்போது என்னென்னா, ரொம்ப அழகாக இந்த பங்குனி உத்திரம் என்பது தான் திருவொற்றியூருக்கும் புராதனமான திருநாள். அந்த பங்குனி உத்திர நாளில் தான் சாமி என்ன பண்ணுறாருன்னா, படம்பக்கநாதர் கடலுக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுத்ததும் அந்த காலத்தில் உத்திரந்தானா.
அதனால் அப்பர் பெருமான்னு சொல்லுவார், ஒத்தமைந்த உத்திரனால் தீர்த்தமாக. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வெட்டுக்களையும் உண்டு. திருவொற்றியூர் கல்வெட்டுக்களில் வடிவுடையம்மை படம்பக்கநாதர் தியாகராஜ சுவாமிக்கு எப்பொழுது பிரம்மோற்சவம் நடைபெற்றது அப்படின்னா, பங்குனி உத்திரத்துக்கு தான் பிரம்மோற்சவம் நடந்தது. 10 நாள் கொடி ஏறி எல்லாம் நடந்தது. அதில் பார்க்கும்போது 6ஆம் திருநாள்னு சொல்லக்கூடிய திருநாளில், அதுவும் நம்முடைய ராசாதிராஜன் சொல்லக்கூடிய சோழருடைய காலத்தை பார்க்கும்போது ஒரு கல்வெட்டுக்களில் அதில் சொல்கிறது, இந்த பங்குனி உத்திரத்துக்கு முன்னதாக அமையக்கூடிய 6ஆம் திருநாள் புதன்கிழமையும் பங்குனி மாதமும் ஆயில்ய நட்சத்திரமும் கூடிய நாளிலே படம்பக்கநாதரை மகிழடியில் இழுத்து, மகிழ மரத்தடியில் என்ன பண்ணுமா, படம்பக்கநாதரையும் நம்முடைய வடிவுடையமையும் அங்கே எழுந்தருள பண்ணி, அப்போ புராணம் கேட்கணுன்றார். கல்வெட்டுக்களை நிபந்தம் வைக்கிறாங்க. என்ன புராணம் கேட்கணுமா அப்படின்னா, இந்த பங்குனி உத்திர காலத்தில் ஆளுடைய நம்பி ஸ்ரீ புராணம், மகிழ மரத்தடியில் சாமி எழுந்தருள பண்ணி இந்த பங்குனி உத்திர காலத்தில் யாருடைய புராணத்தை கேட்கணுமா, செவிகள் குளிரும் வண்ணம் ஆளுடைய நம்பியினுடைய புராணம். ஆளுடைய நம்பினா யாரு, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அதனால் பெரிய புராணத்தை ஆண்டு முழுவதும் நாம் படித்தாலும், பெரிய புராணத்தை செவிமடுத்தாலும், சுந்தரரை பற்றி நாம் சிந்தித்தாலும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரிதத்தை சிந்திப்பதற்கென்றே உரிய காலம் எது அப்படின்னா இந்த பங்குனி உத்திர காலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிந்திப்பதற்கென்றே உரிய காலமாக நம்முடைய சோழர்கள் வகுத்து பெருமானை இருத்தி அந்த புராணத்தை வாசிக்கவும் அடியார்களும் கேட்கும்படியாகலாம் செய்தார்கள்னு பார்க்கணும். ஆனால் கால ஓட்டத்தில் என்ன போச்சு, இன்றைக்கி திருவொற்றியூரில் பிரம்மோற்சவம் மாசி மாதத்துக்கு மாறிப்போச்சு, மாசி மாதம் மாறிப்போச்சு. ஆனால் சுந்தரருக்கு திருமணம் நடைபெற்றது எல்லாமே எப்பன்னா பங்குனி மாதம்தான்றது நம்முடைய தேவார சான்று. 1300 வருஷத்துக்கு முன்னாடி அப்பர் பெருமானும் சொல்கிறார், 1200 வருஷம் முன்னாடி சுந்தரரும் சொல்கிறார், திருவொற்றியூருக்கு பங்குனி உத்திரம் தான் பிரதானம்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வெட்டுகளும் பங்குனி உத்திரம் தான் ஒற்றீச பெருமானுக்கு உகந்த நாள்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி என்னன்னா அது மாசி மாதத்துக்கு மாறிட்டு, ஏதோ இடைப்பட்ட காலத்தில் யாரோ மாற்றத்தை நிகழ்த்தி விட்டார்கள். ஆனால் எதுக்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னால், ரொம்ப அற்புதமான இந்த பங்குனி உத்திரம் தான் கல்யாண விரதம். அது இல்லாமல் நல்ல அந்த ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே அந்த ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஏதோ மனஸ்தாபம்னு சொல்லுவோம், ஒரு ஊடல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவையெல்லாம் தீர்ந்து அந்த இல்லறமாம் நல்லறம் தழைக்கக்கூடிய காலம், இறையருளோடு தழைக்கக்கூடிய காலம். ஏன்னா இந்த காலத்தில் தான் சாமி என்ன பண்ணார், சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் பறவையை நாச்சியாருக்கும் இடையில தூது போனதும் எப்பன்னா இந்த பங்குனி உத்திரம் தான். சாமி எப்போ தூது போனார், இந்த பங்குனி உத்திரத்தில் தான் தூது போனாராம். இதை யார் சொல்கிறான்னா சேக்கிழார் தான் சொல்கிறார். சாமி வருகின்றார், பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, பறவையார் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். நள்ளிரவு வேலையில் வந்தார். நள்ளிரவு வேலையில் வந்து தூது சொன்னவரை பறவையார் அமுச்சுட்டா. அப்படி மறுநாள் தியாகேச பெருமானாகவே வடிவத்தோடு வந்து நிற்கின்றார். வந்து நின்ன உடனே பறவையார் பார்த்து கேட்குறாப்படி, பங்குனி திருநாளுக்கு பண்டு போல் வருவாராகி, பங்குனி திருநாளுக்கு பண்டு போல் வருவாராகி, இங்கு என்னை பிரிந்து போகி ஒற்றியூர் எய்தியங்கே, சங்கிலி தொடக்கு உண்டாருக்கு இங்கு ஓர் சார்பு உண்டோ நீர், கங்குலின் வந்து சொன்ன காரியம் அழகிது என்ற. அதனால் என்னன்னா, சாமி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சுந்தரர், என்னுடைய கணவர் சுந்தரர் என்ன பார்க்க தான் வந்திருக்காரு, நீங்கள் நினச்சிட்டு தூது போக வந்தீங்க. ராத்திரி நள்ளிரவு வேலையில் வந்தீங்க, ஊரடங்கின பிறகு அவர் எனக்காக வந்தார், பங்குனி உத்திரத்துக்காக வந்தார். இதை வேற நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, நள்ளிரவு வேலையில் வந்து கதவை தட்டி சொல்கிறீங்களே. ஒரு பெண் தனியாக இருக்கக்கூடிய இல்லத்தில் வந்து கதவை தட்டி நீங்களும் வந்து எழுப்பி தூது சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு அழகா? யார் கேட்குறா, பறவையார் கேட்கின்றாராம். அதனால் எதுக்குன்னா இந்த பங்குனி உத்திர காலத்தில் சாமியை என்ன பண்ணாராம், திருவாரூர் வீதியில் தன்னுடைய திருப்பாதம் தோய வீதியில் நடந்து வந்து தூது சென்று பறவையாருக்கும் சங்கிலியாருக்கும் நம்முடைய பறவையாருக்கும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் இடையில இருந்த அந்த ஊடலை என்ன பண்ணினாராம், சிவபெருமான் தீர்த்து அந்த தம்பதிகளை இணைத்த காலம் எதுன்னா
இந்த பங்குனி உத்திர காலம்தான் என்று சொல்லி, அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய காஞ்சிபுரத்தில் கல்வியில் கரையில்லாத காஞ்சிபுரத்தில் நம்முடைய காமாட்சி அம்மை நம்ம ஏகம்பவானுடைய திருக்கல்யாண பெருவிழா. இன்னும் நம்ம பாருங்கள் தர்மபுரி நம்ம கந்தக்கோட்டத்தில் அழகாக மீனாட்சி அம்மையோட சொக்கநாத பெருமாள் இன்றைக்கி இடப வாகன திருக்காட்சி ஏகாம்பரநாதர் பாருங்கள், அவருக்கும் அழகாக மல்லிகேஸ்வருக்கு பார்த்தீங்க அவருக்கும் பங்குனி உத்திர பெருவிழா என முழுக்க முழுக்க எங்கெங்கு காணினும் அந்த மகிழ்ச்சி ஆகினால தான் என்னன்னா கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர. அதனால் பெருமான் திருவீதியில் உமாதேவியோடு அப்படி இடப வாகனம் ஏறி வரக்கூடிய காட்சிகளை கண்டும் அடித்தேரிலே ஏறி வலம் வரக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான காட்சிகளை கண்டும் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா என்று அவருடைய நாமத்தை வாயார ஏற்றி சொல்லி அவரை வழிபடக்கூடிய காலத்திலே இல்லறம் இனிதே சிறக்கும் என்று சொல்லி இதுகாரும் சிந்திப்பதற்கு என்ற எல்லாம் வல்ல கந்தப்பெருமானுடைய பரிபூர்ண திருவருளை போற்றி வணங்கி செவிமடுத்தவங்கள் அனைவருக்கும் சகல செல்வமிக்க பெருவாழ்வு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வினை பெருமான் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடைவனை திரண்டு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு.